ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சடி தாளுங்கிறது தால் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது இல்லைங்க, ரைஸும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த கிச்சடி தால் எங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குஜராத் இருக்கு இல்லைங்களா, அங்கே சூரத் இருக்குங்களா, அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. குஜராத்தீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் லைக் பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். நல்ல இன்க்ரீடியண்ட்டு ஒவ்வொன்றா பார்த்தல. கேரட் வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கார்லிக் வந்து ஒரு 20 நம்பர் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம். மஸ்டர்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 சேர்த்திக்கோங்க. தால் பார்த்தீங்கன்னா 1.25 சேர்த்திக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சில்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. கீ வந்து 1/2 டீஸ்பூன். ஆயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. டர்மரிக் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய கேரட் அறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸ் அறுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் 20 பல்லுக்கு மேலே பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துருவி எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துட்டேன். இன்னும் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வளர்ந்துடும். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சியெல்லாம் சேர்த்துட்டேன். காய்கறி 2 சேர்த்துட்டேன். பீன்ஸும் கேரட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2.25 கிளாஸ் வந்து அரிசி இப்போ சேர்க்க போகிறோம். பச்சை பயிர் வந்து ஒரு 1.25 கிளாஸ் எடுத்து நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. பச்சை பயிறு நம்ம சேர்த்தியாச்சு. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்தியாச்சு. நல்லா ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.